தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கல்வி என்ற ஆயுதத்தை கைவிடாமல் ஏந்தியவர்களை கல்வி கைவிடுவதில்லை. அந்த ஆயுதத்தை விடாமல் பற்றிய பழங்குடியினத்தைச் சேர்ந்த மாணவி கடினமானதாக கருதப்படும் JEE அட்வான்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று IITயில் உயர்கல்வி பயில தகுதி பெற்றிருக்கிறார். அவரின் பயணம் அவர் வளர்ந்த கல்வராயன் மலைப்பகுதி போன்றே கடினமானதாக இருந்திருக்கிறது. பூச்சு வேலைகள் இல்லாத வீடு, மின் இணைப்பும் இல்லை. மகளை உயர் படிப்பு படிக்க வைத்து அழகு பார்க்க நினைத்த தந்தை இன்றில்லை. ஆனால் அந்த தந்தையின் கனவை நிறைவேற்றியிருக்கிறார் இந்த மகள். அண்ணா இல்லைன்னா நான் அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அப்பாவுடைய ஒரு கனவு நிறைவேற போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்பாவுடைய கனவுன்னா எடுத்துக்கலாம் சார். சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையை ஒட்டி கருமந்துறை கிராமத்தில் வசிக்கும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவரான ராஜேஸ்வரி JEE அட்வான்ஸ்டு 2025 தேர்வில் தேர்ச்சி பெற்று IITயில் உயர்கல்வி பயில தகுதி பெற்றுள்ளார். மாணவியின் சாதனையை பாராட்டி அவரின் உயர்கல்வி செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று முதல்வர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆசிரியர்களும் பழங்குடி நலத்துறை இயக்குனர் செயலாளரும் அளித்த வழிகாட்டுதல்களும் பயிற்சிகளும் தன்னை இந்த நிலைக்கு உயர்த்தி இருப்பதாக கூறுகிறார் ராஜேஸ்வரி. முதலில் ஈரோடு பெருந்துறையில் JEE தேர்வு எழுதிய மாணவி பின்னர் செங்கல்பட்டு மாவட்டம் குமிழியில் உள்ள பழங்குடியினர் உண்டு உறைவிட விடுதியில் தங்கி பயிற்சி பெற்று அட்வான்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று IITக்கு தேர்வாகி இருக்கிறார். வறுமை பின்னிருந்து இழுத்தாலும் கல்வி இவரை முன்னோக்கி உயர்த்தி இருக்கிறது. அம்மா பேர் கவிதா. அவங்க கட்டட வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் JEE மெயின்ஸ் எழுதுறதுக்கு காரணம் எங்களுடைய சாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான் முக்கிய காரணம். அவங்க JEE மெயின்ஸ் எப்படியோ கிளியர் பண்ணிட்டேன் தமிழில் இருந்ததுனால. JEE அட்வான்ஸ் போகும்போது இங்கிலீஷில் நான் தமிழ் மீடியம் படித்தேன். ஆனால் இங்கிலீஷில் இருந்தது JEE அட்வான்ஸு. அதை ஃபேஸ் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் படித்தேன். ஸோ படிக்கும்பொழுது உங்கள் ஃபேமிலி சப்போர்ட், நீங்கள் அப்பா இல்லைங்க, அண்ணன் அவங்க சப்போர்ட் எப்படி இருந்தது? அப்பா இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கெலாம் ஈக்குவலாக இருந்தது எங்கள் அண்ணா. இந்த மாதிரி இப்படி படி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது எங்கள் அண்ணா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. சித்தப்பா அவங்களாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. பழங்குடி இனத்தைச் சேர்ந்த தங்களின் நிலையை பிள்ளைகளால் மாற்ற வேண்டும் என்று தந்தை ஆண்டியும் தாய் கவிதாவும் 4 பிள்ளைகளையும் படிக்க வைப்பதில் முனைப்பு காட்டியிருக்கின்றனர். ஆண்டி புற்றுநோயால் காலமான நிலையில் கட்டட வேலை செய்யும் தாயும் அண்ணன் ஸ்ரீ கணேசும் ராஜேஸ்வரிக்கு ஆதரவாக நின்று படிக்க வைத்துள்ளனர். கூலி வேலைக்கு போனாதான் அன்னைக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடிஞ்சது. ஒரு வீட்டில் கரண்ட் கூட இல்லை, ஆக்கி சாப்பிட்றது கூட வீடு இல்லாமல் இப்போ தான் கட்டி ஒரு அட்டை போட்டு 4 அட்டை போட்டு பூசாமல் இருக்குது. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு என் பாப்பா டாக்டர் ஆகணும், இதுமாதிரி பெரிய லெவலுக்கு ஏதாவது போகணும் அப்படின்ட்டு ஒரு பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். அது பார்க்கறதுக்கு அவர் இல்லை, கொடுத்து வைக்கல. இந்த அளவுக்கு பாப்பா வந்திருக்கு, எங்களுக்கு பெருமையாக இருக்குது. சின்ன வயசுலலாம் சின்ன சின்ன வேலைக்கு காட்டு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போவும் படிப்பு கைவிடாததுனால ஒரு நல்ல பொசிஷனில் இப்போ நிற்கிறாங்க. அதனால் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. படிப்பு எவ்வளோ முக்கியம்னு இங்கே இருக்கிற கிராமத்துக்கு ஒரு ரோல் மாடலாக பார்ப்போம்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. குடும்பம் படும் துயரங்களை எண்ணி முடங்கி விடாமல் சிறு சிறு காட்டு வேலைகளை செய்தும் படிப்பை கைவிட்டு விடாமல் தொடர்ந்திருக்கிறார் ராஜேஸ்வரி. தனது தந்தையின் கனவை நிறைவேற்றி இருப்பதாக கூறும் ராஜேஸ்வரி IITயில் ஏரோஸ்பேஸ் படிக்கும் வாய்ப்பை எதிர்பார்த்திருக்கிறார். கல்வி என்ற ஆயுதத்தை ஏந்தியதால் கல்வராயன் மலையிலிருந்து பல படிகள் முன்னேறி தனது கிராமத்துக்கும் தன்னை போன்ற பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் முன்மாதிரியாகி இருக்கிறார் ராஜேஸ்வரி. புதிய தலைமுறைக்காக ஆத்தூரிலிருந்து ரவி, சென்னையிலிருந்து விக்னேஷ் முத்து. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.